ரங்கராமன். நான் விளாச்சேரியில் குடியிருக்கேன். விளாச்சேரியில் தான் இந்த தொழில் இப்போ பரவலாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது 1972 ஆரம்பித்த கம்பெனி இது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 சீசன் வருஷத்துக்கு வருது. அந்த 3 சீசனுக்கு நம்ம சரக்கு தயார் பண்ணுறோங்க. ஃபஸ்ட்டு சீசன் விநாயகர் சதுர்த்தி, ரெண்டாவது சீசன் நவராத்திரி, 3வது சீசன் கிறிஸ்மஸ். இது 3 சீசனும் வருஷம் ஃபுல்லாக வேலை இருக்கும். 3 சீசனுக்கு தயார் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கிறோன்னா அப்போ தான் நம்ம சேல்ஸுக்கு கொடுக்க முடியும். வணக்கம், என் பேர் விஜயகுமார். நான் விளாச்சேரி வேளாடுதுறையில் இருந்து பேசுகிறோம். இப்போ எங்களுக்கு களிமண் சிற்பம் மற்றும் சுடு களிமண் சிற்பம், சிமெண்ட் கோயிலில் வைக்கிற சிலைங்க சிமெண்டில், அது போக ஃபைபர் சிலைங்க, விருப்பமானவர்கள் சிலைங்க, தலைவர்கள் சிலைங்க எல்லாமே பண்ணி கொடுக்கணும் நாங்கள் விளாச்சேரியில். இப்போ ஒரு களிமண் சிற்பம், ஒரு விநாயகர் ஊர்வலம் விநாயகர் செய்கிறதா இருந்தால் ஒரு சாதாரண மாடல்னால் ஒரு 7 நாள் ஆகும். இதே கொஞ்சம் மாடலாக ஏதாவது வாகனத்து மேலே உட்காந்த மாதிரி அந்த மாதிரி டிசைனாக படம் கொடுத்து கேட்குறாங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் அந்த மாடலை பொறுத்து வரும் அது. அதே மாதிரி இப்போ ஒரு சிமெண்ட் சிலைங்க கோயிலில் வைக்கிறதுக்கு கேட்குறாங்கன்னா ஒரு சிலைக்கு 3 நாள் ஆகும் சிமெண்ட் சிலைங்க செஞ்சு முடிக்க. அது போக அதே மாதிரி இந்த சுடுமண் களிமண் சிற்பத்துக்கு 7 நாள் இல்லை 8 நாள் கையில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உணர வச்சு வெயிலில் காய வச்சு அன்னைக்கு சுட்டுருவோம். சுட்டுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபைபர் சிலைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் களிமண்ணில் பண்ணிவிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் டை எடுத்துருவோம். டை எடுத்துகிட்டு இப்போ அந்த டையில் நம்ம ஃபைபர் கெமிக்கல் வாங்கிட்டு நம்ம பீஸ் எடுத்துருவோம். பீஸ் எடுத்து அந்த மாதிரி பண்ணிக்கிடுவோம். அது போக மற்றபடி இது பேப்பர் ஐட்டமும் செய்கிறாங்க. இந்த ஊரில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் அந்த இதுலேயும் ஐட்டம் இருக்குது. இதில் அதே மாதிரி சர்ச்சுகளுக்கு வேணுன்ற ஐட்டங்க செய்கிறோம். அது நாங்கள் மட்டும்தான் செய்கிறோம். அது மாதிரி எல்லா ஐட்டமும் கலந்து தயார் பண்ணுறோம். வருஷம் பூரா வேலை இருக்கும். வேலை இல்லாத நாட்கள் இருக்காது. ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். செய்முறைகள் பற்றி செய்முறைகள் களிமண் ஃபஸ்ட்டு மண் தயார் பண்ணணும். இந்த மாதிரி மண் தயார் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பொம்மையெல்லாம் போடணும். அப்படி இந்த பொம்மை தயார் பண்ணணும். இது மோல்டிங் தயார் பண்ணும். ஃபஸ்ட்டு தயார் பண்ணால் தான் பொம்மையெல்லாம் போட முடியும். அது ஓனருங்க தான் பார்ப்பாங்க அந்த மோல்டிங்லாம். அந்த பொம்மையெல்லாம் போட்டு முடிச்ச பின்னாடி இந்த மாதிரி காஞ்சிரும். இந்த மாதிரி பொம்மை காஞ்சதுக்கு பின்னாடி இந்த மாதிரி சுடணும். சுட்டுட்டோம்னா அந்த பெயிண்டிங் இதுக்கு மேலே கோட்டிங் ஏற்றினோம்னா மற்ற இந்த மாதிரி பார்க்குறது போனது எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்னா நம்ம பெயிண்டிங் ஏற்றிடலாம். டை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் டை எடுத்துட்டோம்னாலே அதில் களிமண்லையும் நம்ம சிலை செஞ்சு போட்டு எடுத்துக்கலாம், சிமெண்ட்லேயும் போட்டு எடுத்துக்கலாம், ஃபைபர்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 3 வெரைட்டியாக எடுத்துக்கலாம். இந்த வேலை பூரா அப்படியே பார்க்கணும். அதுக்கு மேலே இந்த ஒவ்வொரு கலராக கொடுக்கணும். அங்கே முன்ன இருக்கு பார்த்தீங்களா, அது பூரா ஒவ்வொரு கலராக கொடுத்து முடிச்சிட்டோம்னா மேலே முடிஞ்சிடும். சேல்ஸ் பண்ணுறது இங்கே வாங்குவாங்க, கடைக்கு கொடுத்துருவோம். இவ்வளோ தூரம் வாங்குறாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. எங்கள் பெங்களூர் வெளிநாட்டிலேருந்து முதக்க நீங்கள் வராங்க. அங்கே வெள்ளைக்காரங்க வந்தால் கூட ஒரு பொம்மையாச்சும் வாங்கிட்டு போவாங்க. எந்த பண்டிகை எப்போ உங்களுக்கு இது நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஒன்று, விநாயகர் சதுர்த்தி ஒன்று, கொழு ஒன்று, விஜய சதுர்த்தி பூஜை ஒன்றும்ல அந்த இது ஒன்று. அது 3மே மெயின். அதுக்கு பின்னாடி தான் கிறிஸ்மஸ். அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் எல்லா வேலை எல்லாமே அந்தந்த சீசனுக்கு என்னென்ன வேலை பார்ப்போமோ அதை பூரா பார்ப்போம். அது போக ரப்பர் மோல்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்களுக்கு ரப்பர் மோல்டு போட்டோம்னா அதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், சிமெண்ட் அந்த மாதிரி பொம்மைகளை எடுத்துக்கலாம். இதே சிலிக்கான் ரப்பரில் போட்டோம்னா ஃபைபர் பீஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம எல்லாமே எல்லா ஒர்க்குமே பார்ப்போம். A to Z பார்ப்போம். அந்த சிற்பக்கலையில் கோயில் சிற்பங்கள் ஃபுல்லாமே பார்க்குறோம். கோயில் வேலைகள் எல்லாமே எடுத்து பார்க்குறோம். கொழு பொம்மைகள் எங்களுக்கு கொழு நவராத்திரி டைமில் கொழு சீசனுக்கு கொழு வியாபாரம் வரும். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி டைமில் அந்த விநாயகர் ஊர்வல சிலைகள் போகும். அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். அது மாதிரி சின்ன சின்ன விநாயகர் சிலை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க விநாயகர் சதுர்த்திக்கு சின்ன சின்ன சிலைகள் பண்ணுவாங்க. நவராத்திரிக்கு சின்ன சின்ன கொழு பொம்மைகள்லாம் போடுவாங்க. நம்ம பெரிய ஐட்டம் மட்டும் பார்க்குறோம். வாங்குறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வராங்க. இப்போ மானாமதுரை, விருதுநகர்,
அங்கிட்டு தேனி இந்த பக்கம்லாம் எல்லா பக்கமும் இருந்து வராங்க. நமக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆள் வராங்க, சென்னையிலேருந்துலாம் வராங்க. ராமேஸ்வரம் கொழுப்புமைகள் வாங்க வந்து இந்தியா முழுக்க வராங்க. அது போக ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி 1-2 பண்ணுறதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த குடில் செட்டு இது வந்து கேரளா ஃபுல்லாக நம்ம கொடுக்குறோம். சீசஸ் வந்து பிறப்பு அது வந்து கேரளா ஃபுல்லாக ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பார்ப்போம். எது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வருதோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் பேப்பர் மெஸ்ஸு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு இதுக்கெல்லாம் தயார் பண்ணுறோம் செய்முறையில். பெயிண்டிங் அதே மாதிரி வாட்டர் பெயிண்ட்டு கொடுக்குறோம், எனாமல் பெயிண்ட்டு கொடுக்குறோம், டீகோ பெயிண்ட்டு கொடுக்குறோம், மெட்டாலிக் கொடுக்குறோம். அந்தந்த இது சைஸ் வாரியாக எது எது நமக்கு இதாக இருக்குதோ எடுப்பாக இருக்குதோ, பிள்ளையாருக்கெல்லாம் கில்ட்டு கோல்டு கற்காத கோல்டுலாம் கொடுக்குறோம். அதெல்லாம் நல்ல முறையில். ஒரு சிலை செய்ய எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு சிலைன்றது வந்து ஒன்றா செய்ய முடியாது. அது ஒரிஜினல் செய்கிற சிலையாக இருந்தால் தான் அது மாதிரி செய்ய முடியும். ப்ரொடக்ஷன் எடுக்கிற சிலை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 சிலை 30 சிலை வரைக்கும் செஞ்சு வைக்கலாம். அது காய்ஞ்சி பதப்படுத்தி அதை சுருளையில் வைக்கணும். சுருளை வச்சு சுட்ட பின்னாடி அதோட வேக்காடு வந்து அப்புறம் எடுத்துகிட்டு வந்து அதை பொறுப்பாத்து தேய்ச்சி நல்ல முறையில் ஃபினிஷிங் பண்ணி பெயிண்டிங் முடிச்சு கொடுப்போம்.